வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு திமுக தான் தடுத்துச்சுன்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, மிரட்டிட்டாங்க ரஜினியை. இப்போ அதாவது அரசியலில் பொறுத்த வரைக்கும் பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ங்கிறது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் அதுதான் நீங்கள் ஜனங்களுக்கு கொண்டு போகணும். அவர் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரா, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட ரெண்டு இடத்துல. ஒன்று நம்முடைய சகோதரர் ஆதவகிட்ட கேட்கணும், இன்னொன்று இல்லைன்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்கிட்டே நீங்கள் கேட்கணும். அவங்க ரெண்டு பேருக்கு தான் உண்மை தெரியும். இவர் சொல்லியிருக்கிறார், அது பதில் சொல்ல வேண்டிய ரஜினி சார். இதில் நான் வந்து என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் இந்த வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். இல்லை, தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே நான் அறிவித்த மாதிரி, நாங்கள் எங்கள் இயக்கத்தில் அறிவித்த மாதிரி 4 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதியிலுங்கிறது மற்ற இயக்கங்களோட அந்த எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த இயக்கங்களுக்கு பேசுவாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்தெந்த தொகுதிகளை நாங்களும் சொல்லலை, அவங்களும் அதை சொல்லலை. அடுத்து பிற இயக்கங்கள், நீங்கள் நிறைய இயக்கங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் எவ்வளவு தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு உடன்பாடு ஏற்பட்ட பிறகு அந்தந்த இயக்கங்களுக்கு எந்தெந்த தொகுதிங்கிறது முடிவு தெரிவிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய பத்திரிகைகளுக்கு கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பட்ட சொல்கிறேன். இல்லை, நீங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். கூடுதலாக எனக்கு வந்து மக்களுக்கு திருச்சி என்னுடைய தொகுதி மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து தொகுதி கேட்குறது வந்து அதன் அடிப்படையில் எனக்கு ஆசை. அந்த ஆசை வந்துன்னா ஒரு நல்ல நமக்கு ஒரு தொகுதி கிடைச்சானா இன்னும் நிறைய சிறப்பாக நம்ம செயல்பட முடியுங்கிறது. அது கண்டிப்பாக அந்த ஆசை எனக்கு மாத்திரம் கிடையாது, இங்கே இருக்கிற எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் வந்து உண்டு, பத்திரிகையாளர்களை உங்களுக்கும் உண்டு, திருச்சி மக்களாகிய அனைவருக்கும் அதிமுகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டால் அது திருச்சி மக்களுக்கு பயன்படுங்கிற அந்த ஆசை மக்களுக்கும் இருக்கு. திருச்சி வந்து கடுமையாக திமுக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. யாரு? பிரதமர் திருச்சி வந்து திமுக கடுமையாக. நீங்கள் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்தில் வந்து அந்த கூட்டணி, அவங்க அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணி வெற்றி பெறதுக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்க உத்வேகப்படுத்துறதுக்காண்டி அது போன்ற விஷயங்கள் சொல்கிறாரு. அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் பொறுத்தவரை யாராக இருந்தாலும் சரி, தமிழக அரசு திமுக அரசாக இருக்கட்டும், பாஜக அரசாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் யாரை என்ன செஞ்சாங்க மக்களுக்கு தெரியும். உண்மையிலே சொன்னோன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு பொறுத்து தேவையான திட்டங்களாக இருக்கட்டும், அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிதியாக இருக்கட்டும், பல வந்து நீங்கள் ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அது நாங்கள் தேர்தலுக்கு போகும்போது திமுக அரசு செஞ்ச சாதனைகள் மாத்திரம் கிடையாது, பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலைங்கிற அதையும் நாங்கள் கொண்டு தான் போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு உண்டான விடை தேர்தலில் தெரியும். சசிகலா கட்சி பேர் வந்து நீங்கள் அறிவிச்சிருக்காங்க. யாரு? சசிகலா அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக அரசியல் எது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சசிகலா அம்மையார் பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்களோட மறுமலர்ச்சி திமுக சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும்னா அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய இயக்கமும் சரி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.